வணக்கம். இது தமிழ் டெக் குருஜி. நண்பா, எனக்கு என்ன சொல்லி தர போகிறேன்னா, நீங்கள் ஆக்சிஸ் பேங்க் கஸ்டமராக இருந்தீங்கன்னா இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இல்லாமல் மொபைல் பேங்கிங்கை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி தர போகிறேன். இது வரைக்கும் தமிழ் பேங்கிங் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. இந்த ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் ஆக்சிஸ் ஓகேங்கிற ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கோங்க நண்பா. திரும்பவும் சொல்கிறேன், இது இந்த ஆப் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்டர்நெட் ஃபெசிலிட்டி தேவையில்லை, அதாவது டேட்டா கனெக்ஷன் தேவையில்லை. அதையும் தாண்டி இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண தேவையில்லை. நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பேங்கில் லிங்க் பண்ணி இருக்கக்கூடிய மொபைல் எண்ணை மொபைல் எண், அதாவது அந்த சிம்மை நீங்கள் உங்கள் ஃபோனில் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா போதுமானது. இவ்வளோ பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அக்கௌண்ட்டுங்கிற ஒரு டேப் கொடுத்துருக்காங்க, கார்ட்ஸுங்கிற ஒரு டேப் கொடுத்துருக்காங்க, ரீசார்ஜுங்கிற ஒரு டேப் கொடுத்துருக்காங்க. அக்கௌண்ட்ஸ் டேப்பில் என்னெல்லாம் ஃபெசிலிட்டி இருக்குன்னா, செக் பேலன்ஸ், மினி ஸ்டேட்மெண்ட், ஸ்டேட்மெண்ட் ரிக்வெஸ்ட். செக் பேலன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா சென்ட் எஸ்எம்எஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் ஃபோனிலேருந்து ஒரு எஸ்எம்எஸ் சென்ட் செய்யப்படும். அதுக்கு அவங்க சார்ஜ் பண்ணிப்பாங்க. ஃப்ரீயாக யூஸ் பண்ணணும்னா நீங்கள் மிஸ்டு கால் கொடுத்துக்கோங்க. அதர் கொடுத்ததுக்கு பிரைமரி மிஸ்டு கால் கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் ஃபோன்லேருந்து ஒரு பேக்ரவுண்டில் ஒரு கால் ப்ராசஸ் ப்ளேஸ் ஆகும். ஸோ அந்த கால் எண்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் உங்கள் மொபைல் ஃபோனுக்கு வரும். அந்த எஸ்எம்எஸில் உங்களோட பேலன்ஸ் டீட்டெயில்ஸ் விசிபிளாக இருக்கும் நண்பா. அதே மாதிரி தான் எல்லா ஃபியூச்சரும். மினி ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்போவுமே மிஸ்ட் கால் ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. சென்ட் எஸ்எம்எஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் சார்ஜ் பண்ணிப்பாங்க ₹1.50. அப்புறம் நீங்கள் ஸ்டேட்மெண்ட் வேணால் ரெக்வெஸ்ட் பண்ணிக்கலாம். எண்டிலிருந்து என்னைக்கு வரைக்குள்ள ஸ்டேட்மெண்ட் வேணுமோ அந்த டேட்டை மேனுவலாக சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட்டை ரெக்வெஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களோட அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய லாஸ்ட் 5 டிஜிட் நம்பரை இதில் என்ட்ரி பண்ணி எண்டிலிருந்து எண்டு வேணுமோ அதை சூஸ் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ரெக்வெஸ்ட் எனேபிள், அதாவது ரெக்வெஸ்ட் அவங்களுக்கு போய்விடும். அப்புறம் செக் புக் ரெக்வெஸ்ட் கொடுத்துக்கலாம், ஸ்டாப் செக் கொடுத்துக்கலாம், உங்களுடைய ஆதார் எண்ணை கூட இணைத்துக்கலாம், உங்களோட எம்எம் ஐடி ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அப்புறம் கார்ட்ஸில் போனீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, உங்களோட கிரெடிட் கார்டு பேமெண்ட்டை நீங்கள் பே பண்ணிக்கலாம். அப்புறம் பிளாக் பண்ணிக்கலாம் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டையும் அதே பிளாக் டெபிட் கார்டு அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரீசார்ஜ், இது எல்லாருக்குமே அத்தியாவசியமான ஒரு ஆப்ஷன். எல்லாருக்குமே இது தேவைப்படும். ஏன்னா நீங்கள் டாப் அப் பண்ணுறதுக்கு வெளியே, அதாவது ஷாப்பை அணுக நீங்கள் எப்போவுமே எதிர்பார்க்க மாட்டீங்க. உங்களோட ரீசார்ஜ் நீங்களே இதில் உங்களோட மொபைல் எண்ணை டைப் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஆப்ரேட்டர் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் எவ்வளோ அமௌண்ட், அப்புறம் உங்களுடைய லாஸ்ட் 6 டிஜிட் அக்கௌண்ட் நம்பரை என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அவங்க டெபிட் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஒரு ட்ராபேக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப் உங்கள் மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா உங்களோட மொபைல் ஃபோனை யாருக்கிட்டையும் கொடுக்காதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் லாகின் செக்யூரிட்டி அந்த மாதிரி ஆப்ஷன் ஒன்றும் இல்லை, பின் செட் பண்ணுற ஆப்ஷன் இல்லை. ஸோ நீங்கள் சேஃபாக யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் தமிழ் பேங்கிங் கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸ். ஸோ இன்னொரு நல்ல ஒரு அப்டேட் சந்திப்போம். அதுவரை எங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.